வெல்கம் டு சண்டே சண்டே. சமீபத்தில் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே என்னுடைய ஃப்ரெண்டோட போயிருந்தேன். அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போன போது நான் எடுத்தது வந்து எனக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து அப்புறம் ஆசைக்கு 1-2. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காளே, அவள் வந்து ஒரு பேக் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பேகுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அதே கலரில் ஒரு ஷூ, அதே கலரில் காதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கலர் பிடிச்சி போச்சுன்னா மட்டும்தான் அது மட்டும்தான் அவளுக்கு தேவையாக இருந்தது. அந்த கலரில் மற்றது எல்லாத்தையும் வாங்கிடுறது. இந்த பேகு இதே மாதிரி வேணுமா அப்படின்னா இல்லை இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்தந்த கலர் பேக் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி குவிச்சு அதுக்கப்புறமா புது வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் என்ன, பெட்ஷீட்ஸ் என்ன, பெட் ஸ்ப்ரெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய லாரியே வேண்டி இருந்தது. சரி அவதான் அப்படின்னு பார்த்தா வந்து எங்கள் அண்ணா அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்தார். எங்கள் அண்ணா இதே மாதிரி தான் பண்ணுவார். அவருக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் வந்துடுச்சுனாலே முதல்ல ஷாப்பிங்க்கு தான் போவார். ஷாப்பிங்க்கு போயிட்டு ஒவ்வொரு கலரில் ஒரு டிஷர்ட்டு, அந்த டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷர்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷூ, அந்த மாதிரி தான் அவர் வாங்குவார். ஸோ இது ரெண்டுமே நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டதையும் வாங்கி குவிக்கும் பழக்கம் யாரிடம் அதிகமாக உள்ளது, ஆண்களிடமா பெண்களிடமா அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ இந்த கேள்வியை வந்து பெண்களிடம்தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடித்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க குமரவேல், அழகரசன் அவர்கள், தமிழரசி, ஜெகதீஸ்வரி. ஸோ தமிழரசியும் ஜெகதீஸ்வரியும் இல்லை ஆண்கள் தான் அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க வந்து பெண்கள் தான் அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும், அங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க ஆண்கள் தான் அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் ஒரு 4 ஆண்களும் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் பெண்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சமானமாக இந்த கண்ணோட்டத்தோடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் சொன்ன மாதிரி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் அவ்வளோ வாங்கி குவிச்சு போடும்போது நான் கேட்டேன், இதெல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நீ போட்டாலும் கூட உங்ககிட்ட வீட்டில் ஏற்கனவே இருக்கு இல்லையா, ஒரு 365 ட்ரெஸ்ஸஸ் இருக்குமா உங்ககிட்ட, 365 நாளுக்கு உனக்கு போதுமான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது கரெக்டு தான், இது வரைக்கும் யோசிச்சதே இல்லையே அப்படின்னு. அதாவது நம்ம வாங்கி போடுறோம், அதுக்கு பின்னாடி இது தேவையா, இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து யோசிக்கிறது இல்லை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். இதில் எதையெல்லாம் வாங்குறாங்க தேவையில்லாமல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பெண்கள்? இன்னைக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அடுத்த வீட்டுக்காரங்க என்ன வாங்குறாங்களோ அதை பார்த்து வாங்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அடுத்தாத்து பூஜத்தை அந்த வீடியோவில் காமிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் மேம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வெப்சைட்ஸை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 புடவை வாங்கினா 4 புடவை ஃப்ரீ. உடனே அந்த வெப்சைட்டை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து வாங்குறாங்க. கடைசியில் அந்த புடவைலாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? பாத்திரக்காரங்கிட்ட தான் போகுது. அப்புறம் ஆண்களுடைய நிலை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமாக தினமும் ஒரு ஆண் எவ்வளோ சிகரெட் அடிக்கிறான்னு பாருங்க. சிகரெட் அண்ட் தண்ணி, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தா கூட முதல்ல ஞாபகம் எல்லாம் ஆல்கஹால் அண்ட் சிகரெட், இதுதான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஞாபகம். ஆனால் மற்றபடி ஸ்வீட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அந்த ஞாபகமே வராது யாருக்கும். ஸோ எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் சேஃப்டி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பெண்கள் அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க குமரவேல்? முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பார்க்குற பொருள் எல்லாத்தையும் வாங்குறவங்க ஆண்களா பெண்களா? நீங்கள் யார் அதிகம் சேஃப்டி பண்ணுறாங்க சேஃப்டி பண்ணலைங்கிறது ரெண்டாவதாக இருக்கட்டும். ஒரு உண்மையை நான் ஒத்துக்கணும், இன்றைக்கி ஆண்கள் எல்லாம் திறமையான கணவன்களாக இருக்கிறது இல்லை. ஏன் சொல்லட்டுமா? திறமையான கணவன்னா யாருன்னா, மனைவி செய்கிற செலவுக்கு மேலே ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும், அவன் தான் திறமையான கணவன். இன்றைக்கி மனைவி செய்கிற செலவுக்கு எல்லை இல்லை. ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டேன் நான், அண்ணா உங்கள் வீட்டில் வரவு செலவுலாம் யாருன்னு பார்க்குறீங்க? இது தெரியாதாடா, வரவெல்லாம் நான் பார்க்குறேன், செலவெல்லாம் என் பொண்டாட்டி பார்க்குறேன். இங்கே பெண்கள் மனசாட்சியோடு ஒத்துக்கணும். எல்லார் வீட்டு பீரோவையும் திறந்து பாருங்க, அதிகமாக வேட்டி சட்டை இருக்கா இல்லை புடவைங்க இருக்கா? 365 புடவை இருந்தால் கூட 365 நாளுக்கும் ஒவ்வொரு புடவையை கட்டினா கூட 40 புடவை மிச்சம் இருக்குங்க. அவ்வளோ புடவை வாங்கி குச்சிருக்கிறாங்க. ஆண்கள்லாம் பாவம்.
நீங்கள் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன ட்ரெஸ் வாங்கலாம், என்ன வண்டி வாங்கலாம், என்ன பொருள் வாங்கலாம், குழந்தைங்களுக்கு என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறீங்க. ஆம்பளைங்க மட்டும்தான் எங்கே கடை வாங்கலாம்னு யோசிக்கிறீங்க. நம்ம தேவையில்லாத வாங்கினா விரைவில் தேவையானதை விட்டுடும். ஒரு சின்ன விஷயம் மேடம், பெண்களையும் ஆண்களையும் இந்த வாங்குறதுல ஒப்பிடுறது இமயமலைக்கும் பரங்கிமலைக்கும் இருக்கிற வித்தியாசம் மேடம். உண்மையிலேயே நீங்கள் வாங்குறதையும் நாங்கள் வாங்குறதையும் ஒரு தட்டில் வைக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், உங்கள் ஆட்டிடியூட். அது ஆண் ஒரு செலவு பண்ணுறான்னா இது வீண் செலவுன்னா வீண் செலவுன்னு தெரிஞ்சே பண்ணுவான். பெண்களுடைய சிறப்பு என்னன்னா வீண் செலவு கூட ரொம்ப தேவையான செலவு மாதிரி நினைச்சு பண்ணிடுவாங்க. அதான் அவங்களுடைய உடைமைகளை வச்சு கணக்கு போட வீட்டுல மிரட்டுற மாதிரியே மிரட்டாதீங்க. அவர் என்ன சொல்றாரு, இப்படி மனசாட்சி வித்துட்டு வந்து பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, பெண்கள் செலவு பண்றதுக்கு அளவே இல்லையா, பெண்கள் தான் சிக்கனமா இருக்கிறவங்க, உடைமைகளை வச்சு மட்டும் கணக்கு போட்டுருக்க கூடாது மேடம். 10 கம்மல் போட்டா என்னன்னு கேட்கறேன். உங்களுக்கு அதனால கௌரவத்தை தானே நாங்க தேடி தரோம். 10 கம்மல்ல இருந்து உங்களுக்கு ஒரு கைமாத்தா யார்கிட்டயாவது போய் காசு கேட்க வழி இல்லை. உடனே என்ன பண்றீங்க, நீ போட்டு இருக்கிற மேல இருக்கிற அந்த கம்மலை குடுறி, அடுத்து 2வது, அதுக்கடுத்து அடுத்த மாசம் இது, அப்படியே வரிசையா 1 by 1 என்ன பண்றீங்க, கைமாத்தா வாங்கிட்டு போறீங்க. மனைவி ஒன்றும் வீணா எதுவுமே செலவு பண்றது இல்லைங்க. எங்க ஜட்ஜ் இந்த சார் எடுத்துப்போம், அவர் ஷர்ட்டை பாருங்க, அவர் வாட்சை பாருங்க, செருப்பை பாருங்க, 3த்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா எல்லா ஷர்ட் பேண்ட்டுக்கும் நாங்கள் ஒரே ஸ்லிப்பர் தான் யூஸ் பண்ணுவோம், ஒரே வாட்ச் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியே மேமுக்கு வாங்க, அவங்க பிங்க் கலர் புடவை கட்டியிருக்காங்க, அவங்க வலையில பாருங்க பிங்க் கலர்ல இருக்கு, கம்பளை பாருங்க பிங்க் கலர்ல இருக்கு, ப்ளூ கலர் சாரி போட்டாங்கன்னா எல்லாமே ப்ளூவா இருக்கு. இது உண்மையா இல்லையா மேம்? ஆனா அவங்க வச்சிருக்கிற ஃபோன் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் தெரியுமா? சாருடைய அவருடைய பாக்கெட்ல இருக்கிற போன் பாத்தீங்கன்னா எது தெளிவான செலவு எது தெளிவான செலவு இல்ல அப்படின்றத பத்தி தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. கண்டதையும் வாங்கி குவிக்கிற பழக்கம் யாரிடம் அதிகமாக உள்ளது, ஆண்களிடமா பெண்களிடமா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே எல்லாருமே டக்குன்னு சொல்றது பெண்கள் கிட்ட தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் அதிகமாக வாங்குற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் கரெக்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் எல்லாமே மால்ஸ்லலாம் ஆண்களுடைய கூட்டம் தான் அலைமோதுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு யார் அதிகமாக அதை மாற்றுறாங்க, இல்லை காராக இருக்கட்டும் இல்லை எது பைக்காக இருக்கட்டும், யார் அதிகமாக மாற்றுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவர் டிசைனாக வாங்குறது யார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கும் போது தான் ஆண்களும் அதே மாதிரி தான் வாங்கி போடுறதுல ரொம்ப உற்சாகத்தை காட்டுறாங்க. அப்படி அப்போ சரிவிகிதமாக இருக்குது 2 பேருடைய வாங்கி போடுற பழக்கமும். ஸோ எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண்கள் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு ஆண்கள் கிட்ட கேட்டபோது நகை வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கேட்டால் சொல்கிறாங்க நகை நாங்கள் சேமிக்கிற மாதிரி தானே அப்படின்னு. ஆண்கள் என்ன அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு கேட்டு பார்ப்போம், அது சேமிப்பா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கலாம். என்ன பொறுத்த நான் புத்தகங்களை ரொம்ப விரும்பி கேட்கிறேன். அதே சில சமயத்தில் பாடல்களை ரொம்ப இசைத்தட்டுகள் அந்த மாதிரி கேசட்ஸ் அது மாதிரி வாங்கி என்னுடைய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. டிஷர்ட் வாங்குவேன், வேற எதுவும் வாங்க மாட்டேன். இவங்க சொன்ன மாதிரி நான் ஷர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப அல்பமா வாங்குவேன். தின்றதுக்கு ஏதாவது ஸ்பாட் டைம்ல அப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா உடனே போய் காசு கொடுத்து வாங்கிடுவேன். அதுதான், மற்றபடி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது கரெக்டா? நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க மேடம், செல்போன்ல வாங்கி வச்சு என்ன மேடம் பண்ண முடியும்? எங்க வீட்டில் தூங்குது 4 செல்ஃபோன் தூங்குது மேடம். எனக்கு ஒரு செல்லை ஈஸி பண்ணுறதே பெரிய கஷ்டமா இருக்கு. 4 செல்லுக்கு 8 சிம் இருக்கு. எதுக்கு நான் ஈஸி பண்ண எனக்கே தெரியல, வேஸ்ட்டாக தூங்கிட்டு தான் இருக்குது. ஒரு செல்லை வாங்க வர யூஸ் பண்ணிட்டு வர 6 மாதத்துல நல்லா இல்லை அடுத்த ஃபோன். பிராண்டட் ஷர்ட்டு ஃபேண்ட்டு இல்லாமல் வெளியே போகிறதே கிடையாது. பிராண்டட் கம்பல்சரி. ஷூ பார்த்தீங்கன்னாக்க 4-5 கிடக்கும் வீட்டில். அது நல்லா புதுசாக மாடல் இருந்தால் உடனே அந்த புது ஷூ வாங்கி ஆகணும், கட்டாயம் வாங்கி ஆகணும். அது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கி ஆகணும். கிரெடிட் கார்டு வாங்குறது, கிரெடிட் கார்டு அடிக்கடி மாற்றிகிட்டே இருப்பாங்க ஜென்ஸு. அப்பப்போ இந்த பேங்க்கில் தராங்களா இதை வாங்கிக்கிறேன், அந்த பேங்க்கில் தராங்க வாங்கி வச்சு அப்பப்போ வாட்ச் ஒன்று புதுசு, பெல்ட்டு ஒன்று, எல்லாம் மேட்ச் தான். எங்கள் லேடிஸோட ஜென்ஸு நிறைய வாங்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது பைக்கு தான். பைக்கெல்லாம் முந்த காலத்துலலாம் 40,000 50,000 வாங்கினாலே அது ஒரு பெருமையான விஷயம். இப்போல்லாம் 1 lakh above போனால் தான் அவங்களுக்கு அது ஒரு பந்தா, அதோடு போனால் தான் அவங்களுக்கு அந்த ஒரு கெத்து கிடைக்குதுன்றதுனால பைக் அடிக்கடி மாற்றணும். இயர்லி ஒன்ஸ் ஒரு பைக்கை மாற்றினா தான் அவங்களுக்கு அது ஒரு பெருமை. இந்த கண்ணில் லென்ஸ் வைப்பாங்களே, அது வைக்கிறதுக்கு ரொம்ப அது இப்போ நிறைய அதை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்களா? ஓஹோ.
இது கண்ணு தெரியாததுனாலயா இல்ல? இல்ல மேம், ஸ்டைல் மேம். ஸ்டைல்க்கா? கலர் சேஞ்ச்? கலர். ஓ வாவ். அவங்க சொன்னாங்க கார் வாங்குறோன்ட்டு. கார் வேணும்னா நாங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணுறத விட அவங்க யூஸ் பண்ணுறது தானே மேடம் அதிகம். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க வண்டி அடிக்கடி மாதம் வருஷம் வண்டி மாற்றுவோன்ட்டு. வண்டி எங்களுக்கு மாற்றுறோம். நாங்கள் 2 வீலர் இருந்தால் கார் மாற்றோம்னா நாங்கள் மட்டுமா காரில் போகிறோம். சார் உண்மையா சொல்லுங்க, வண்டி வந்து உங்களுக்காக நீங்க வாங்கிக்கல? கண்டிப்பாக உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்க வண்டி மாத்துறீங்க? கண்டிப்பாக. அவங்க இப்போ நீங்க வண்டி மாற்றிக்கிட்டே என் ஒய்ஃப் ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்ட்டு நான் வண்டி வாங்கினோம். என்னால போக முடியும். அது ஏன் மாத்தணும் திருப்பி மாத்தலையே? நாங்க அதை தான் யூஸ் பண்றோம். அவங்க தான் சொல்றாங்க வைஃப் என்னால தனியா எங்க வேணாலும் போக முடியும். சரி பாத்தீங்களா, போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த ஐடில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு அதிகமா சம்பாதிக்கிறவங்க அவங்க தான். அவங்கெல்லாம் பார்த்தோம்னா கௌரவத்துக்காக, அதாவது என்ன புகழ்ந்து பேசணும் பெருமைக்காக ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார், சாதாரண காரில் போனாலும் சரி விலை உயர்ந்த காரில் போனாலும் சரி போகிற ரோடு ஒன்றுன்னு சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி போகிற ரோடு ஒன்று தான். குறைவான விலையில் வாட்ச் வாங்கினாலும் சரி அதிகமான விலையில் வாட்ச் வாங்கி கட்டினாலும் சரி ஓடுற நேரம் ஒன்று தான். ஆனால் மற்றவங்க நம்ம புகழணும் அப்படின்றதுக்காகவே பெண்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெண்கள் வந்து உங்கள் கௌரவத்துக்காக அணிஞ்சிட்டு வராங்க. இவங்கள வந்து ஒருத்தர் உதாரணம் சொன்னார், இந்த மேட்சை போட்டிருக்கிறாங்க, இதுக்கு இது தேவை, அதுதான் அழகு, அதுக்காக போடுறாங்க. ஆனால் பார்க்குறதெல்லாம் வாங்கி குவிக்கிறது என்று இப்போ நகையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சவரம் வந்து ஒரு 20,000ன்னு வச்சுக்கோங்க. ஒரு காரோட விலை என்ன? இதோட அதை வாங்கி ஒப்பிட்டு பாருங்க. இதை நாங்கள் சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுக்க முடியும். இதை என்ன பண்ணுவீங்க? எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க. நமக்கு தெரியாத வேலைகளே நிறைய பேர் பார்க்குறாங்க, அதுவும் நமக்கு தெரியும். ஆக பார்க்குற பொருளெல்லாம் வந்து நமக்கு தேவைன்ற பட்சத்தில் தான் வாங்கணும். அது பேராசையாக போச்சு அப்படின்னு சொன்னோம்னா நஷ்டத்தில் தான் முடியும். ஆடம்பரம் செலவு செய்கிறதும் இவங்க தான். ஆனால் ஆடம்பர செலவு செஞ்சுட்டு அப்பாவித்தனமாக ஒரு பேண்ட் ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு நான் ஒன்றுமே போடலன்னு சொல்லிட்டு நடிக்கிறவங்களும் இவங்க தான். நான் உண்மையை சொல்கிறேன் மேடம். நான் ஒரு சின்ன வளர்ந்து வர கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊர் பக்கம் இப்போ தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தொடங்கினாங்க. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் இப்போ தான் போக ஆரம்பித்தேன். நான் 2 பொருளை தான் வாங்கணும்னு போனேன். 5 பொருளோடு வரேன். ஒரு ஆணுக்கே இப்படி இருக்குது. அப்போ நகர்ப்புறங்களில் பெண்கள் பார்க்குற பொருள் எல்லாம், அதுலேயும் இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு விதமான பொருட்களையும் அந்த கூடையில் வாங்கி 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 போட்டுக்கிட்டு வந்து பில்லு போட்டவுடனே ஹஸ்பண்டோட தான் போயிருக்காங்க. ஆனால் கொண்டு போனது 3000, பில்லு 5000 ரூபா வந்துருச்சு. அந்த சூப்பர் மார்க்கெட் கடைக்காரர்கிட்ட, சார் ஒரு 2000 ரூபா குறைவாக இருக்குது, நான் வீட்டுக்கு போய் கொண்டு வந்துடுறேன், அது வரைக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கட்டும் அப்படின்னாங்க. அந்த ஆள் அதுக்கு மேலே, ஏம்மா வாட்சு மோதிரன்னு ஏதாவது உருப்படியாக வச்சுட்டு போ, வீட்டுக்காரெல்லாம் இங்கே விட்டு போகாது அப்படின்னு. இன்னைக்கு நீங்க மார்க்கெட்டிங் டெக்னாலஜியே பெண்களை வச்சுட்டு தான் அப்படி. சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா லேடிஸ் அதிகமாக திங்ஸ் வாங்குறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் போனால் புதுசாக சமையல் விதமான ஐட்டம்ஸும் நிறையா இருக்கும். அதை வாங்கி ஜென்ஸுக்கு சமைச்சு கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் லேடிஸ் வாங்குவாங்களோ தவிர, ஆனால் ஜென்ஸ் வந்து போய் சென்ட்டு வாங்குவாங்க, ஸ்ப்ரே வாங்குவாங்க, சோப்பு வாங்குவாங்க, விதவிதமாக சோப்பு. இந்த சோப் போட்டால் நான் கலர் ஆயிடுவேன்னு சொன்னோன்னா அந்த சோப்பு வாங்கிக்குவாங்க. ஆனால் லேடிஸ் வந்து அப்படியே சொல்லுவாங்க. லேடிஸ் ஃபஸ்ட்டு எடுத்து ரேட்டை பார்ப்பாங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா தான் அதுலேயும் சின்ன சைஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. லேடிஸ் ஆச்சும் சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் ஜென்ஸ் வந்து அவங்க வாட்டுக்கு ஹோட்டல் போவாங்க, டாமினோஸ் போவாங்க, சாப்பிட்டு வந்துருவாங்க. எப்போவாவது தான் லேடிஸை கூப்பிட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போனால் சாப்பிட்டு வந்து வீட்டில் வந்து தான் சொல்லுவாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை. போனாலும் ரெண்டு பீஸா வாங்கினா கூட வாங்கிட்டு வீட்டுக்கு தான் கொண்டு வருவாங்க, ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும்னு. ஆனால் ஜென்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. உதாரணமாக இப்போ நான் ரீசெண்டாக என்னோடய ஒய்ஃபோட சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். இவங்க சமையலை பற்றி தானே சொன்னாங்க. அவங்க உடனே வந்து எனக்கு வெஜிடபிள் கட்டர், ஆரஞ்சு ஜூஸர், அப்புறம் ஆப்பிள் கட்டர், அது ஒரு அப்படியே செய்து ஒரு 4000 ரூபாய்க்கு ஆயிடுச்சு. அவசரத்துக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியும் அந்த இதுதான் யூஸ் பண்ண முடியுமே தவிர, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒரு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி தேவையில்லாத செலவுல அதிகமாக இருக்கு. தேவையில்லாம வாங்கிட்டு வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆண்கள் என்னென்னலாம் வாங்கி வேஸ்ட் பண்றாங்க? எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறையா வாங்குவாங்க. மொபைல், அப்புறம் ப்ரொஜெக்டர் வாங்குவாங்க. நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னா இப்ப டிவிலேயே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா பெருசா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்டர் வாங்குவாங்க. அந்த ப்ரொஜெக்டருக்கு தேவையாக ஹோம் தியேட்டர் வாங்குவாங்க. இப்படி சேர்த்துக்கிட்டே போவாங்களோ தவிர லேடிஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. நகையை வாங்கினா நம்ம யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. கண்டதையும் வாங்கி குவிக்கிற பழக்கம் யார்கிட்ட, ஆண்கள் கிட்டையா பெண்கள் கிட்டையா அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் இது இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேணும், அவங்க வச்சிருக்கிற கார் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் வந்து ஆண்கள் கிட்ட இருக்கா பெண்கள் கிட்ட இருக்கா?
எங்கள் நெய்பரோட ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் இருக்காங்க. அவர் அனுப்புகிற சம்பளத்தை எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டோட அலங்கார பொருளுக்கு வாங்குவாங்க. அது ஏன் வாங்குறாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா கம்மல் வாங்கி போட்டுக்கலாம், இது வாங்கி போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து அவங்க வீட்டோட அலங்கார பொருட்கள் தான். எங்கள் அம்மாவுக்கு அதிலலாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஆனால் எப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வீட்டு அலங்கார பொருட்கள் வந்து இவங்க வைக்கிறத பார்த்தாங்களோ உடனே எங்கள் அம்மா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வாங்கி வீடை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுறது, எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் சித்தி பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டில் எல்லாருமே செய்கிறாங்க. இந்த அலங்காரம் வந்து தேவையானதான்றது இப்போ வரைக்கும் தெரியல. கண்டிப்பாக கண்டதை வாங்கி குவிக்கிறது வந்து இன்னைக்கு பெண்களாக தான் இருக்காங்க. மற்றவங்கள பார்த்து ஆசைப்படுறதும் பெண்களாக தான் இருக்காங்க. நம்முடைய பண்பாடுகளை எல்லாம் நம்ம இழந்துட்டு இருக்கிறோம். ஆடை முதற்கொண்டு, மொழி முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே இழந்துட்டு இருக்கிறோம். ஆக கலை நுணுக்கத்தோடு ஒரு பெண் வந்து வீட்டில் அலங்கரிக்கிறது அது அழகு இல்லையா? அது அழகியல் உணர்வோட பார்க்கின்ற சிந்தனையே இருக்காது. வெறுமனே அதை ஏன் பணத்தை வச்சே பார்க்குறீங்க? சார் மகன் இருக்காங்களா? மகள் ஒரு மகன். இப்போ நம்முடைய இந்திய அஞ்சல் துறை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு செல்வ மகள் சேமிப்பு திட்டம், எத்தனை பேர் எத்தனை பெண்கள் நீங்க போனீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு 1000 ரூபாய் செலுத்திட்டா ஆதார் கார்டு ஏதாவது கொடுக்க போறீங்களா? என்ன ஏன் கேக்குறீங்க? பெண் பார்த்ததெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்றீங்களே, இது போல பாக்குற நல்ல செயல்கள் வந்து சேமிக்கிற எண்ணங்கள் வந்து பெண்களுக்கு இருக்குன்னு சொல்றேன். எத்தனை தந்தை இப்போ அங்க நிக்கிறீங்க? அதனோட ரேஷியோ ரொம்ப கம்மி. அவங்க சொன்ன மாதிரி கோல்டு சில்வர் அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்குறோம், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றது. கோல்டு சில்வர்லாம் இப்போ அவுடேட்டட் மோஸ்ட்லி யங் கேர்ள்ஸ் கிட்ட. பார்க்குற 5 ரூபா 10 ரூபா கம்மல் தான் நிறைய விரும்புறாங்க. ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போய் பார்த்தா தலை நிறைய பொண்ணுங்க தலை தான், பசங்க தலை ரொம்ப ரொம்ப கம்மி. செலவு பண்ற பசங்க தலை தான் ஜாஸ்தி இருக்கும். வெளியில போய் கடையில சுத்தி பார்க்கும்போது பெண்கள் வாங்குற ஐட்டம் இவ்வளவுதானே, சீப்பு தானே போயிட்டு போகுது. ஹேண்ட்பேக்ஸ், மேட்சிங் ஹேண்ட்பேக்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் சொன்னாங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு கவர்ஸ் ஜென்ஸ் வாங்குவாங்க, இல்லைன்னு சொல்லு, தே டூ பை. அவங்க வாங்குற கவர்ஸ் எல்லாம் ஒன்னோட நின்றுடும். கேர்ள்ஸ் பாருங்க, நான் இன்னைக்கு வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், எனக்கு ரெட் கலர் மேட்சாக கவர் வாங்கணும். பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், பிங்க் கலருக்கு மேட்ச். ஃப்ரம் செல்ஃபோன் கவர் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அலங்கரிச்சுக்கிறதுக்கு கேர்ள்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லைக் சாய்ஸ் எவ்ரி மார்க்கெட், எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாலும் தேர் டார்கெட் இஸ் ஆன் விமென். மென்னை டார்கெட் பண்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஒரு பர்ஃப்யூம் சொல்லுங்க, ஒரு கூலர் சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. விமென்க்கு அப்படி இல்லை, காஸ்மெட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்களை அலங்கரிச்சுக்க முடியும். அதுக்கு வந்து மார்க்கெட் இப்போ எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. கேர்ள்ஸ் என்னன்னா they get attracted to things easily. ஆண்கள் கூட பார்த்த உடனே ஒரு பொருளை வாங்கணுன்ற பிடிவாதம் இருக்குது அவங்களுக்கு இயல்பாவே. எப்படின்னா தான் ஒரு ஆண் அந்த மேல் டாமினேஷன்ன்றது வந்து அவங்க கிட்ட பர்ச்சேசிங்ல கூட இருக்கு, அது மறுக்கவே முடியாது. மனைவி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொருள், எங்க அது ரொம்ப அழகா இருக்குது கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னா, ஏய் அமிதர் உனக்கு அது தேவையில்லை இப்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல் சாவினிஸ்டிக் சொசைட்டின்னு பேசிட்டே இருக்கோமே தவிர பட் nobody is thinking about the other side where women are also empowering themselves. So அவங்களும் முன்னாடி வரும்போது நீங்க சொல்றதுனால தான் நான் போய் வாங்குவேன் அப்படிலாம் இல்லை, என் இஷ்டம் நான் வாங்குவேன்னு சொல்ற காலம் வந்துட்டே இருக்கு. என் பையனுக்கு அடுத்து ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை வந்து ஆசையா போய் அந்த பொம்மை எடுக்குது. ஏய் இளமதி உனக்கு இந்த பொம்மை வேண்டாம், எனக்கு தான் சோட்டா பீம் பொம்மை, உனக்கெல்லாம் அது இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா ஒரு பூனை பொம்மையை காட்டுறான், இது வாங்கிக்கோ. அதாவது பெரிய பொம்மை எனக்கு மட்டும்தான் அதிகமாக பொருள் தேவைப்படுறது, நீ குட்டி பொம்மையா போய் வாங்கிக்கொண்டு அந்த பூனை பொம்மையை காட்டுறான். உண்மையிலேயே இது நடந்தது. எப்படின்னா அந்த ஆண் என்கிற தன்மை இயல்பாகவே ஊட்டப்பட்ட ஒரு சமுதாயம் இது, அதை வந்து மறுக்கவே முடியாது. இருங்க ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து அந்த ஒரு சகோதரன் சொன்னாரு, நாங்க பெண்கள் சொல்லிதான் பைக் வாங்குறோம், இல்லைன்னா உங்களுக்கு பைக்கே தேவைப்படாதா, எது இப்போ நியூவா வந்திருக்கு மாடல்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடறாங்க, போயிட்டு புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணி அந்த பைக்கை வெரைட்டியா வாங்குறது அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் மச்சுன்றாங்க. நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேம். ஆனா அந்த மாதிரி அவங்க சொல்றதை வாங்கலாம் வீட்டில் அவங்க சும்மா இருப்பாங்களா மேம்? ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, நான் மேல் ஆண்கள் இயல்புனாங்க. பெண்கள் இயல்பு ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு கல்யாணத்துல ஒரு 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 பெண்மணியும் இன்னொரு பெண்மணியும் இப்படி கிராஸ் பண்ணும்போது ஒரு 1/2 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளவுதான். எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு பேசுவாங்க. அந்த 1/2 நிமிஷத்துல பேசிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த கலர்ல கம்மல் போட்டிருந்தாங்க, இந்த கலர்ல புடவை கட்டிருந்தாங்க, பார்டர் இந்த கலரு, என்ன காதுல வந்து 3 கல் வச்சிருந்தாங்க, நடுவுல 4 சிவப்பு கல் இருந்தது. எவ்வளவு நேரத்துல 1/2 நிமிஷத்துல அவ்வளவு திறமை அவங்க இயல்பு. ஆனா ஆண்கள் ஒரே ரூம்ல 6 மாசம் இருப்பான், இவன் சட்டை எதுன்னு அவனுக்கு தெரியாது, அவன் ஜீன்ஸ் எது இவனுக்கு தெரியவே தெரியாது. அப்போ உங்களுக்கு தூண்டுகோலுக்கும் தூண்டிலுக்கும் வித்தியாசமே தெரியாது. யாராவது ஒருத்தர் ஒரு பொருளாதார நிபுணர் இல்லை இது வரைக்கும் எந்த பத்திரிகையாவது நகை வந்து ஒரு சேமிப்புன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். திருப்பி இங்க ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த காலத்துல வாங்கின நகை வந்து 100
ரூபாய் 200 ரூபாய் ஒரு பவுன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20,000 சார். அம்மா அதுல ஒரே ஒரு தயவுசெய்து நீங்க மறைக்காம ஒரு உண்மையை சொல்லுங்கம்மா. அந்த காலத்துல ஏதோ 100 ரூபாய்க்கு வாங்குனீங்கல்ல, அந்த 100 ரூபாய்க்கு வாங்குனத மாத்தாம அப்படியே இன்னும் வச்சிருக்கீங்களாமா? சார் இன்னைக்கு வச்சிருக்கேன் சார் நானு. உங்களுக்கு ஒரு செலவு வைக்கிறேன் மேடம். உங்களுக்கு ஒரு செலவு வைக்கிறேன் மேடம் நானு. உங்களுக்கு ஒரு செலவு வைக்கிறேன். ஏன் செலவுல? எனக்கு என்னன்னா, நான் ஒரு பள்ளி ஆசிரியர். எங்களை போன்ற ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள்லையும் அலுவலகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி நெருக்கமாக வர சமயத்திலேயே புடவை வியாபாரிங்க நேராக அலுவலகத்துக்கு வந்துடுறாங்க. இது யதார்த்தமாக நடக்கிறது. வந்து அந்த உணவு இடைவேளை இல்லை வேறு ஏதாவது இடைவேளை நேரத்தை அந்த ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்றாங்க. எங்கேயாவது நான் கேட்பேன், ஏன் நான் வரும்போது ஒரு 4 வேட்டியோ சட்டையோ கூட கொண்டு வரலாமா, என்ன நீங்கள்லாம் எங்கேயா எடுக்க போகிறீங்க? ஸோ அலுவலகத்துக்கே வந்து பணியாற்றக்கூடிய இடங்கள்லேயே வந்து பெண்களை இன்னைக்கு அவங்கள வந்து இதை எடுங்க நல்லா இருக்குது சொல்லி, ஏன்னா பெண்கள் பார்த்தா எடுப்பாங்க. நாங்கள் சமீபத்தில் நான் இருக்கக்கூடிய அந்த கிராமப்புற பள்ளியிலேருந்து ஒரு 80 குழந்தைங்களை சென்னைக்கு தான் சுற்றுலா. அவங்களுக்கு சென்னையே ஒரு பெரிய தொலைவான இடம் தான். 50 பெண் குழந்தைங்க 30 ஆண் குழந்தைங்க எல்லாரையும் சுற்றுலா கூப்பிட்டு வந்தோம். பொருட்காட்சிகளாம் அழைச்சிட்டு போவோம். இந்த முறை மெரினா பீச்சிலேயே அந்த கடற்கரை ஓரமாக ஒரு கடை வீதி இருக்கும் இல்லைங்களா, பெரிய கடை வீதி, அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்போவுமே பொருட்காட்சிக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த பெண் ஆசிரியர்கள்லாம் முடிவு பண்ணாங்க. எல்லாரையும் குழுவாக பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 பெண் குழந்தைங்களையும் 10 பெண் குழந்தைங்க ஒரு ஆசிரியருக்கு, 30 ஆண் பிள்ளைகளையும் 10 ஆண் பிள்ளைகளை ஒரு ஆசிரியருக்கு கொடுத்து அந்த கடை வீதியில் அனுப்பி அரை மணி நேரம் டைமு எல்லாரும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டேங்க. விட்டுட்டு 10 நிமிஷத்தில் அந்த 3 குரூப்பு ஆண் ஆசிரியர்கள் குரூப்பு வந்துட்டாங்க. என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டீங்க? பையனுங்க வேறு எதுவும் வாங்க மாட்டாங்க சார். சரி, அரை மணி நேரம் ஆச்சு. அந்த 5 குரூப்பு போனதில் ஒரு குரூப்பு கூட வரல. சரி, கொஞ்ச நேரம் தொலைவில் வந்திருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டுமே 3/4 மணி நேரம் ஆச்சு. 2 குரூப் வந்தாங்க. வந்தவங்க இங்கே நின்றுட்டு சொல்கிறாங்க, இந்த பொம்பளைங்க கடைக்கு, அந்த அம்மாவே சொல்லுது, டீச்சர் அம்மாவே சொல்கிறாங்க, இந்த லேடிஸில் சிலர்லாம் போனால் வரமாட்டாங்க. இந்த அம்மா என்னவோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்த மாதிரியும் இல்லை அரை மணி நேரத்தில் சரியாக வந்த மாதிரியும் போனால் வரமாட்டாங்க சார், கொஞ்சம் போய் கூட்டிகிட்டு வாங்க சார். அவங்கள கண்டுபிடிச்சி 1.5 மணி நேரத்தில் கூப்பிட்டு வந்துட்டேன். நான் ஏன் டீச்சர் இந்த மாதிரி நேரத்தோடு நம்ம ஊர் பக்கம் போகணுமே, இவ்வளோ நேரம் எடுத்துட்டீங்கன்னா, எங்கே சார் நீங்கள் எங்ககிட்ட பெண் குழந்தைங்களை விட்டீங்க, அதுங்க அக்காவுக்கு எடுக்கணும், அம்மாவுக்கு எடுக்கணும், ஆயாவுக்கு எடுக்கணும், எல்லாருக்கும் அதுங்களுக்கு இல்ல உங்களுக்கு என்ன இருக்கு உடனே சொன்னா பாசம். நீங்க ஆன்லைன்ல உட்கார்ந்த இடத்துலயே அவங்க கண்ணில் பார்த்ததுமே அந்த பொருளுக்கு உடனே ஆர்டர் கொடுத்துறாங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ் ஒண்ணு இல்ல மேடம், அது ஆன்லைன் பாருங்க, ஆன்லைன் என்ன வேணா சொல்லிக்கலாம். எங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம், அதனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாங்கள் வாங்குறோம், இல்லை எங்களுக்கு தான் வந்து சிக்கனம் தெரியும், அதனால வந்து நாங்கள் சேமிக்கிறோம். அதாவது தேவை இருக்குது அப்படின்றது ஒன்று, தேவையை வந்து நாம் கற்பிச்சுக்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து நிறைய இருக்குது நிறைய பேர்கிட்ட. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. கண்டதெல்லாம் வாங்கி குவிக்கிறது யார் அதிகமாக பண்ணுறாங்க, பெண்களா ஆண்களா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது நிறைய விஷயங்களை வந்து தவணை முறையில் வாங்கலாம் அப்படின்னு இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஸ்கீம்குள்ளே போகிறது வந்து அதிகமாக யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள், பெண்களா ஆண்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படி வாங்குறாங்க? இப்போ நாங்கள் ரீசெண்டாக வாங்கினோம், 7,000க்கு வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம், கொஞ்சம் பொறுமையாக வாங்கலாம். அப்புறம் கேட்டால் எனக்காக தான் வாங்குறேன்னு சொல்லுவார். நான் கையில் கூட துவைக்க தயாராக தான் இருக்கிறேன். 7,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனால் இஎம்ஐன்ற கணக்கில் 13,000 ரூபா. அது இப்போ மாதத்துக்கு 2,300 ரூபா நாங்கள் கட்டி ஆகணும், டியூ கட்டி ஆகணும். அது எங்களுக்கு 9 மாதம். அது தேவையில்லாத நஷ்டம் தான். இன்னொரு 3 மந்த் 4 மந்த் கொஞ்சம் பொறுத்து இருந்தால் நானும் வேலைக்கு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்கினா 7,000 நம்ம 5,000 மிச்சம் பண்ணலாம்ல. இஎம்ஐ தேவையில்லாத தான். பைக் வாங்கினோம், அது மாதம் 2,300 ரூபா. அந்த பைக் டியூ போன மாதம் முடிஞ்சுது. அதோட நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பைக்கை மாற்றணுன்றாரு, அது அடுத்து இஎம்ஐ ஆரம்பிக்கணுன்றாரு. வா அப்படி மேடம் வாஷிங் மிஷின் வாங்கணும். நான் வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு 12 ஹவர்ஸ் வேலை பார்த்துட்டு காலைல 7 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். நாங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி நான் வேலைக்கு கிளப்பணும், வீட்டில் இவ்வளோ துணி இருக்குது துவச்சி போடுங்க, நான் திருப்பி வேலைக்கு போகணும், இங்கே துணியை துவச்சி போட்டு உட்காந்துருப்போம் மேடம். அதனால தான் இஎம்ஐயில் நாங்கள் வாங்குகிறோம். எங்கள் சேஃப்டிக்கோசம் நாங்கள் வாங்குறோமே தவிர இஎம்ஐ கடனை ஏற்றிக்கணுன்ற எண்ணத்துக்கோசம் நாங்கள் வாங்குறோம். அது சரி, நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு சுத்தமாக வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு ஒரு செலவு பண்ணுறது யாருன்னு கேட்டால் பெண்கள் தான். அதுக்கு ஒரே ஒரு நல்ல உதாரணம், 6 வாரத்தில் செவப்பாயிடணும்னு முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள். இதை மாதிரி அதுவும் 6 வாரத்தில் ஒரு
7 வாரம்னா கூட ஒத்துக்க மாட்டாங்களாம். நான் சொல்றேன், எனக்கு வந்து நான் எனக்காக எந்த ப்ராடக்ட்ஸும் நான் வாங்குறதில்ல. நான் என்ன உதாரணம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்காக ஃபேஷியலுக்கு நான் எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்றதில்ல. ஆனா என்னோட கணவர் பாத்தீங்கன்னா ஐடியில் இருக்காரு, பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வாங்குவாரு. அதுதான் எனக்கு நான் என்னெல்லாம் வாங்கி நான் பெண்கள் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிற பொருள் எல்லாம் அவர் வாங்கி வச்சிருப்பாரு. நீங்க மெஜாரிட்டி பாருங்க, எங்கேயோ எக்ஸெப்ஷன் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறவங்கள வச்சு நம்ம ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. இப்ப மெஜாரிட்டி டியோட்ரின் யூஸ் பண்ற ஜென்ஸ் தான் சார் நிறைய இருக்காங்க. டியோட்ரின் யூஸ் பண்றது ஜென்ஸ் தான் நிறைய இருக்காங்க. கும்பலா நீங்க சத்தம் போட்டா நான் என்னமா பண்றது? எவ்வளவு செலவு பண்றாங்க அதுக்கு பின்னாடி. இல்ல சார், ஒரே ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப பெண்கள் வந்து வேலைக்கு போறனால ரொம்ப சிம்பிளா போறாங்க. ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு நாள் பார்லர்ல போய் முடிய வெட்டிட்டு வந்துடுறாங்க, ஷார்ட்டா எடுத்து ஒரு கிளிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, ஒரு சின்ன கமலை போட்டு போறாங்க. நீங்க நிறைய பேர் பெண்களை பார்க்கலாம், நிறைய பெண்களை பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கமல் போட்டுட்டு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஆண்கள் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டியோடரண்ட் அடிச்சுக்கிறாங்க, இன் பண்ணிட்டு அதுதான் சொல்ல எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேட்சிங். பட் ஆனா ஆண்கள் நிறைய செலவிடுறாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் எங்களோட கருத்து. இப்போ ஆண்கள் பண்ணவே இல்லைன்றது என்னுடைய வாதம் இல்லைங்க மேடம், அப்படி கிடையாது. ஆனா பெண்களோட நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே தெளிவா சொன்னேன், இமயமலைக்கும் பரங்கிமலைக்கும் உள்ள வித்தியாசம். செலவுல நீங்க இமயமலைன்னா நாங்க பரங்கிமலை உயரம் கூட வரமாட்டோம். சரி, அதிக விலை இருக்கிற பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா யாரு கடன் கொடுத்து வாங்குறது? யாரு அதிக விலையுள்ள பொருட்கள் அப்படின்னா வந்து ஆண்கள் தான் மேடம். ஆண்கள் வந்து தவணை முறையில அதிக கடனுக்கு ஆட்பட்டு அல்லல் பட்டு துன்பப்பட்டு அடுத்தவங்கள துன்புறுத்த வச்சு பண்றதெல்லாம் ஆண்கள் தான். மேம் ஒரு நிமிஷம் மேம், அவங்க கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, இவங்க கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட கேட்குறேன், பியூட்டி பார்லர்ன்றது அவங்க அப்படியே டக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இவங்களும் ஜஸ்ட் பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ மேம் மேக்ஸிமம் 1 மந்த் செலவாகும் சொல்லுங்க மேம்? எனக்கா இல்ல பொதுவா சொல்றேன் மேம். பொதுவா ஃபேஷியல், அப்புறம் இந்த இங்க ட்ரிம்மிங், அப்புறம் ஹேர் கட்டு, அப்புறம் ஹேர் கலரிங், பெடிக்யூர் எதோ சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து மந்த்லி எவ்வளவு மேம் செலவாகும்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, மந்த்லி எவ்வளவு தெரியுமா செலவு பண்ணுவாங்க? 6000 அதுக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. ஆனா இம்பல்சிவா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இல்ல இது தேவையோ இல்லையோ, இது எனக்கு வேணும் அப்படின்னு வாங்குறத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரும்ப சண்டை போடலாம். வெல்கம் பேக் டு சண்டே. தேவை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து பொருட்கள் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் அது இருக்குது இது இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதனால இன்ஸ்பயர் ஆகிறோம். அதுக்கப்புறம் இல்லை இது இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், இல்லை இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கெத்தாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகவும் நிறைய வாங்கி போடுறோம். இதெல்லாம் எந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாகவே வந்து மனிதர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பவர் பிளே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுது. மற்றவங்களை விட நான் பெரியவ அப்படின்ற ஒரு பவர் பிளே, ஐ ஆம் தி பவர்ஃபுல் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த எஸ்டாப்ளிஷிங் மெத்தட்ஸ் தான் இதெல்லாம். அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை விட பெட்டரான கார் நான் என் கையில் இருக்குது, இல்லைன்னா அதை விட பெட்டரான ஒரு பிராண்டட் வாட்சை நான் கட்ட முடியுது அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னா, ஐ ஆம் மோர் பவர்ஃபுல் தென் யூ அப்படின்னு. பவர்ஃபுல் அப்படின்றது வந்து பொருளாதார ரீதியாக தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கணும் அப்படின்றது தான் இந்த ஷாப்பிங். எந்த தெருவை பார்த்தாலும் எத்தனை கடை திருப்பி புதுசாக ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கெட் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளாதார ஒரு சூழல் நமக்கு தேவையா, இல்லை இப்போ இருக்கிற சூழலை பற்றி கரெக்டான ஒரு மதிப்பீடை வந்து சொல்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, நம்ம ஷோவுக்கு வந்திருக்காங்க பொருளாதார நிபுணர் நாகப்பன் அவர்கள். வெல்கம். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சியூமரிசம் ஈரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு இல்லைங்களா? குளோபலைசேஷனுடைய எல்லா சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக உருவானது தான் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதனால தான் வந்து ஐஸ்வர்யா ராயையோ சுஷ்மிதா சேனையோ தேர்ந்தெடுத்தாங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய கண்ட்ரிக்கு புகுத்துறதுக்காக, இல்லைன்னா அதுக்கான ஒரு மார்க்கெட் உண்டாக்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்க, இந்த ஒரு பையிங் ஸ்ப்ரீ இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்டன்னு மட்டும் கிடையாது, நான் வந்து இது எல்லார்கிட்டையும் பார்த்துட்ருக்கேன் நான். இல்லை இப்போ ஆண்களா பெண்களான்னு பேசிகிட்டு இருந்தப்போ விளையாட்டாக நினச்சி பார்க்கும்பொழுது ஒரு வீட்டில் அவர் சொன்னார் வந்து பெண்கள் தான் நிறைய சேலை வச்சுருக்காங்க, நகைகள் வைத்திருக்கிறார்கள், நம்ம அப்படி இல்லை அப்படின்னு தோணும்.
அதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும் இருக்குது. பைக்கை மாற்றுறது அல்லது காரை மாற்றுறது, இந்த மாதிரி 2 ரிசர்ச் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓவர் வந்து 2ஐயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரிசர்ச்சஸ் ஆர் தேர். பட் அதை தாண்டி பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி அமெரிக்கா வந்து ஒரு 70களில் இருந்ததோ அந்த மாதிரி இப்போ இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு 10 ஆண்டு காலமாக. இந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்கிறோம். அதனுடைய ஒரு தாக்கமாக அதிக வருவாய் ஈட்ட ஆரம்பிக்கிறார்கள் இந்த காலத்து இளைஞர்கள். அப்படி பணத்தை ஒரு பக்கம் கொடுத்துட்டு அதே பணத்தை திருப்பி பறிப்பதற்கான முயற்சிகளும் நடைபெறுகிறது. இந்த மால் கல்ச்சருங்கிறதுனுடைய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அதனுடைய இன்னொரு வருஷம் தான் ஆன்லைன் ஷாப்பிங்னு வந்திருக்குது. ஸோ பரவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் எல்லா வயதினரும் வாங்க ஆரம்பித்தார்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் ஒரு 30களின் அல்லது 40களில் இருக்கவங்க கொஞ்சம் பெரியவங்கலாம் இப்போ வாங்குறதை குறைச்சிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இளைஞர்கள் இன்னும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதிநுகர்வு கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் பரவலாக இந்தியாவில் வந்து ஒரு படையெடுப்பு மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதற்கு நம்ம வந்து விற்கிறவங்களை வந்து அல்லது ஒரு கடை விரித்திருப்பவர்களை குற்றம் சொல்வதை விட நாம் வந்து அதை நம்ம எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம தயார் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம தேவைக்கு அதிகமாக வாங்குவதற்கு தூண்டப்படுகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் வந்து மிக சரியாக சொன்னீங்க, ஒரு பவர் பிளே. நான் வந்து எல்லாரையும் விட உயர்ந்தவன்னு காட்டிக்கணும்னா ஒரு வித்தியாசமான ஒரு இதை வாங்கணும். நான் என்னால் 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க முடியும், 2.5 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க முடியும்னா ரொக்கத்தை கொடுத்து கார் வாங்கணும். நான் கார் வாங்கினேன்னா முழுவதும் ரொக்க பணமாக கொடுத்து தான் கார் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு செலவை கடன் வாங்கி வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு முதலீட்டுக்கு கடன் வாங்கலாம், செலவுக்கு கடன் வாங்கக்கூடாது. ஆனால் இன்று எப்படி தூண்டப்படுகிறோம்னா, நீங்கள் அதே 3 லட்ச ரூபாய் முன்பணமாக கொடுத்தீங்கன்னா இஎம்ஐ கொடுத்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய கார், ஒரு 20 லட்ச ரூபா காரையோ 10 லட்ச ரூபா காரையோ வாங்க முடியும் என்று நாம் தூண்டப்படுகிறோம். அதற்கு பிறகு நாம் உழைப்பதெல்லாம் நமக்காக இல்லை, அவங்களுக்காக தான் உழைக்கிறோம் நம்ம. ஸோ இந்த ஒரு அதிநுகர்வு கலாச்சாரம்ங்கிறது வந்து வேர்ல்டு ஓவர் அமெரிக்காவில் 70-80 வந்து கடன் அட்டை, அதன் மூலமாக இது வந்து தூண்டப்பட்டது. இங்கும் அந்த மாதிரி நம்ம விளம்பரங்கள் மூலமாகவும் கடன் அட்டை மூலமாகவும் தூண்டப்படுகிறோம். ஒரு வங்கிகளில் வந்து நம்ம டெபாசிட் போடுறதுக்கு வந்து கேன்வாஸ் பண்ண வருவாங்க 25 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு வந்து யாருமே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்கன்னு எந்த பேங்க்லையும் கேட்கறது இல்லை. ஆனால் நீங்கள் கடன் வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா உங்களை வீடு அலுவலகம் நோக்கி வருவதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். இல்லை, ஃபோன்ஸே நிறைய வருது. கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் வேற இடத்துல இருந்து நாங்கள் எடுத்திருக்கோம், அந்த டேட்டா பேஸை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். ஆக கடன் வாங்குவதற்கு தூண்டுவதற்கு ஒருத்தர் புதிதாக வேலைக்கு சேர்றாங்கன்னா வந்து அந்த கம்பெனியில் ஐடி கம்பெனிஸில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒரு 2 நாள் போடுவாங்க. அதில் அந்த நிறுவனத்தை பற்றி அந்த வேலையை பற்றி சொல்லிக் கொடுத்தா நியாயம். அது தவிர 2 வங்கியிலிருந்து 2 பேர் வந்து ஒரு பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. ஏன் எங்கள் வங்கியில் கணக்கு துவக்க வேண்டும் அப்படின்னு. ஓப்பனிங் கிட் உடனே கொடுக்குறோம்பாங்க. ஓப்பனிங் கிட்னா எனக்கு தெரிஞ்சது செக் புக் கொடுப்பாங்க. இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா டெபிட் கார்டும் விட்ராயல் ஸ்லிப்பும் கொடுக்குறாங்க. எடுத்த உடனே பணத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறத தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ ஒரு கலாச்சார ரீதியாக நம்முடைய சேமிப்பை சுரண்டுவதற்கான இது சொல்றதுக்கு வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். உண்மையிலே இது நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஐ பிலீவ் இன் இட் தட் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், நம்ம தற்காத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அப்சர்வேஷன்ல வந்து அவங்களுடைய டார்கெட் பெண்களா இருக்காங்களா இல்ல ஆண்களா இருக்காங்களா? சரி, பொதுவாக வந்து அவங்களுடைய டார்கெட் 2 டைப். ஒன்று பெண்கள், 2வது வந்து இளைஞர்கள். இவங்களை தான். ஏன்னா அவங்க முடிவு பண்ணாதான் வந்து அந்த ஒரு பர்ச்சேஸ், ஒரு ஃபேமிலியோடு தான் ஷாப்பிங் போகிறது. நம்ம கலாச்சாரத்தை யோசிச்சு பாருங்க. நாங்கள் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து மத்திய அரசு செலவு செய்து சேமிப்பை பற்றியும் முதலீட்டை பற்றியும் சொல்லிக் கொடுவதற்கு நிறைய நிகழ்ச்சிகள் இலவசமாக நடத்துகிறார்கள். பள்ளிகளில், கல்லூரிகளில், ஒரு ஆஃபீஸில் பொது நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அங்கே வரக்கூடியவர்கள் 90% வந்து ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள், 10% தான் பெண்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் கூடியிருக்கு இப்போ, அவ்வளோதான், 15-20 ஆயிருக்கு, அவ்வளோதான் சமீப காலமாக. பட் எங்கெல்லாம் முதலீடு சேமிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, அனுமதி இலவசம்னு சொன்னால் கூட பெண்கள் வருவது குறைவாக இருக்கிறது. அதற்கு நிறைய நடைமுறை சிக்கல்களும் நம்முடைய வாழ்க்கை முறையும் இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வைத்தா கூட சாப்பாடு யார் பண்ணுறது வீட்டில் அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய வேலை இல்லை. ஒரு நாள் அவங்க வரலாம். ஸோ செலவு செய்ய இடத்துக்கு மட்டும் டயத்தை விட்டுட்டு சாப்பாடை விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. டீநகரில் போய் ஒரு துணி வாங்கணும், நகை வாங்கணும்னா அதுக்கு வந்து மொத்த ஃபேமிலியோடு போகிறோம். செலவு செய்கிறதுக்கெல்லாம் குடும்பத்தை இன்வால்வ் பண்ணுறோம். சேமிப்புக்கு அது வந்து ஆண் மீதோ அல்லது அந்த வீட்டில் பெண் தான் சம்பாதிக்கிறாருன்னா அவர் மீதோ அந்த சுமை விழுகிறது. இல்லை, பெண்கள் வந்து பொதுவாகவே ரொம்ப நல்லா சேமிக்கிற ஒரு தன்மை இருக்கிறவங்க தானே? ஆமாம், நிச்சயமாக. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். சேமிப்பில் வந்து அவங்க கெட்டிக்காரங்க. முதலீடு எப்படி பண்ணுறதுங்கிறது தெரியல. அதனுடைய நம்முடைய கலாச்சார ரீதியாகவும் அது லிங்க் ஆகிருக்கு. தங்கத்தின் மீது ஒரு சார் சொன்னார், தங்கத்தின் மீது முதலீடு செய்து வந்து மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஒருத்தர் கூட நம்ம இந்த இந்தியாவில் சொல்ல முடியாது, உலக ரீதியில் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட், ஒரு வீடு வாங்கி பணக்காரனானு சொல்லலாம், ஒரு தொழில் செய்து பணக்காரனானு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் பணம் ஈட்டிய சமூகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கம்யூனிட்டியாக கூட இருக்கலாம். அவங்கெல்லாம் படிப்பில் பெரிய அளவில் முதலீடு செய்திருப்பார்கள். அல்லது சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகிற வயசுலேருந்தே அந்த பையனுக்கு தொழிலுக்கு எப்படி போகிறதுங்கிற மைண்ட் செட்டு தான் அந்த அப்பா எப்படி பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸுக்கு பையன் வரணும்னு தான் இருந்திருக்குமே தவிர வந்து ஒரு மிடில் கிளாஸ்
தங்கத்தை வாங்கி நான் பணக்காரர் ஆனேன், தங்கத்தில் சேமிப்பு செய்து முதல், அது வந்து இட் இஸ் கிட்டத்தட்ட அது ஒரு போதை மாதிரி. ஸோ சார் சொல்கிறதுலேருந்து நம்ம ரொம்ப மிக முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்கள் தான் வந்து சேமிப்பு அப்படின்றதுல மிக முன்னோடியாக இருந்திருக்காங்க. கரெக்டா? ஃபேண்டாஸ்டிக். ஆனால் சேமிப்பு அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தவிர முதலீடு அப்படின்ற விஷயத்தில் ஆண்கள் முன்னோடியாக இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்து சாரை கூப்பிட்டதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சது, உபயோகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து நம்மளுடைய வாழ்க்கையை இனிமையாக்குறது எது அப்படின்றது நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையை இனிமையாக்குறது வந்து நிறைய பயணங்கள், நம்ம குழந்தைங்களோட அவங்க குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அவங்களோட செலவழிக்கிற அந்த நாட்கள், அதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்றது தான். அவங்களுக்கு வந்து ரொம்ப விலை மதிப்பு இருக்கிற ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துட்டு நம்ம வாரத்தில் ஒரு நாள் கூட அந்த குழந்தையோட நம்ம செலவு பண்ண முடியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை தான் பெருசாக தெரியுமே தவிர நம்மளோட இருந்த அந்த நாட்கள் வந்து இருக்குமான்னு தெரியாது. எனக்கு இப்போ கூட நல்லா ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஃபேமிலியோட பீச்சுக்கு போனது தான் ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. பீச்சுக்கு போனதில் அந்த பஸ்ஸில் போன காசு செலவு தவிர அங்கே சுண்டல் வாங்கி சாப்பிட்ருப்போம், அந்த செலவை தவிர வேறு எதுவுமே இருந்திருக்காது. இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸ் கிரியேட் பண்ணுறது தான் வாழ்க்கையினுடைய இனிமையான பொழுதுகளை உருவாக்கி கொள்வது அப்படின்றது. அந்த மெமரிஸ் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் தேவையானதை எடுத்துக்கிறதுல தான் நம்ம அதிகமான ஆர்வம் காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை படித்தேன். டீ கடை நடத்திட்டு இருக்கிற ஒரு ஓல்டு கப்பிள், அவங்க என்ன அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா கடன் வாங்குவாங்க. எதுக்காக கடன் வாங்குவாங்கன்னா உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அழகான ஒரு பிரதேசத்துக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்காக கடன் வாங்கிட்டு வந்துட்டு மீதி நாட்கள் வந்து அந்த கடன் தீர்க்கறதுக்காக உழைப்பாங்களாம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானாக இருக்குது பார்த்தீங்களா? எந்த வயசுன்னு கிடையாது, எந்த வயசாக இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான வாழ்க்கையை நம்ம வாழறோமா அப்படின்றது மட்டும்தான். அதுக்கு தேவையானதாக தான் இந்த மெட்டீரியலிஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் தவிர ஒரு 5 லட்சம் ரூபாய் வாட்ச் இருந்துட்டா மற்றவங்கள விட நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து சரி கிடையாது. அவங்க வாட்சில் தெரியறது 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற வாட்சில் தெரியறதும் ஒரே டைம் தான், நம்ம 5 லட்சம் ரூபாய் வாட்சில் தெரியறதும் ஒரே டைம் தான். யாருக்கு அதிக ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்குது அப்படின்றது தான் அந்த டைம் நமக்கு அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்றது முடிவு செய்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வந்து இப்போது அந்த கன்சியூமரிசம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பட் நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா எளிமையாக வாழறதுல தான் இன்பம் இருந்தது அப்படின்றது புரியும். அந்த எளிமையையே இன்னும் நம்ம கற்றுக்கணும், இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். வாழ்க்கை முறையில் தான் அது கற்றுக் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம், ரொம்ப ஜாலியாக போச்சு. ஆனால் அதில் மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்மளுடைய முதல் சம்பளத்திலிருந்து செய்கிற முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்கணும், அந்த சேமிப்பு முதலீடாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல நியூஸோட நல்ல செய்தியோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். அடுத்த சண்டே சந்திக்கலாம்.